வெல்கம் டு டிஎம் லைஃப் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலு மாதம்பட்டி சார் சொன்ன அன்னாச்சி பழம் பச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓணம் சத்யாவில் இதுவும் ஒன்று ஃபேமஸ்ஸு கேரளாவில். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல அன்னாச்சி பழத்தை நம்ம இப்போ சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி மாதம்பட்டி சாரோட ரெசிபிஸ் நிறையா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னாச்சி பழத்தை. இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பீஸில். இதுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், சீரகம், கடுகு, கொஞ்சோண்டு அன்னாச்சி பழம் பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம ஒரு கடாயில் வந்து அன்னாச்சி பழத்தை சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்ரு சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். அதிலே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்போ தேவையான அளவு உப்பு இது சேர்த்து நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அன்னாச்சி பழம் நல்லா இதே மாதிரி வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளைக்கட்டி மண் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் உங்கள்கிட்ட மண் உள்ள வெள்ளைக்கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கொதிக்க விட்டு வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சீரகம், கடுகு, அன்னாச்சி பழம் அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லேசாக ஒரு 2-3 கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கட்டியே இல்லாமல் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட தாளிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மெயினே. இந்த தாளிப்பு பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், பச்சை மிளகா, ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் 2 பீஸ் இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு தாளித்து அந்த அன்னாச்சி பழம் அந்த இது நல்ல மேஷ் ஆகி வந்திருக்குல ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.